ஈவினிங் வந்த நியூஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா தலைவர் வந்து பெரும்பான்மையை நிரூபித்து அவர் வந்து நாளைக்கு ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சர் ஆகிறதா இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த விசிகா தரப்புலேருந்து இன்னும் லெட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணப்படலை. அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் லீக் கட்சிகள் வந்து ஈவினிங் வந்து ஆதரவு தெரிவிச்ச நிலையில் இன்னைக்கு விலகி போயிருக்காங்க. இப்போ டோட்டலாக விஜய் கிட்ட இருக்கிறது 117 சீட்டு. 117 சீட்டுனால பெரும்பான்மையை விஜயால் நிரூபிக்க முடியலை. இந்த நேரத்தில் கரெக்டாக விசிகா தலைவர் திரும்ப வந்து நல்ல காயை கரெக்டாக நகர்த்துறாரு. ஏன்னா இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இங்கே லோக்கல் பாடியை நம்பி அவங்க இது வரல. அவங்க மத்தியில் டெல்லியிலேருந்து அவங்களோட தலைமையிலேருந்து ஆர்டர் வந்தனால ராகுல் காந்தியோட அழுத்தத்தாலையும் விஜய்க்கு வந்து நல்ல சப்போர்ட்டாக இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ இதில் நல்ல மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ராகுல் காந்தி கூட கூட்டணி அமைச்சதும் கூட இந்த ராகுல் காந்தியால் வந்த அந்த 4 சீட்டுமே ரொம்ப பெனிஃபிட் தான். இது கண்டிப்பாக விஜய்க்கு வந்து எந்த விதத்துலையும் நடுவில் ஆட்சி கலையதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஆனால் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 2-3 சீட்டு வெளிலேருந்து வாங்க போகிறது ரொம்ப பாதிக்கத்தக்கது. ஏன்னா வருங்காலங்களில் இதே மாதிரி சினாரியோவை அகைன் அண்ட் அகைன் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையோ வருஷத்துக்கு ஒரு முறையோ இது வந்து பண்ண வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் எப்போ இந்த ஆட்சி கிடைக்கலாம்னு சொல்லி முழு நோக்கத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல திருமாவளவன் கரெக்டான முடிவு எடுத்து இவர் துணை முதல்வராகவோ இல்லை அமைச்சரவையில் பெரிய பதவியோ இல்லை 2 அமைச்சர்களுக்கும் எங்களுக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லி நெகோஷியேட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ல இருக்காரு. திருமாவளவன் ரொம்ப காத்துக்கிட்டு இருந்த நேரம் இதுதான். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ இதை எதை நோக்கி நகருது அப்படின்னா திரும்ப மனசு வச்சாதான் விஜய் சிஎம் அப்படிங்கிறத நோக்கி நகருது. அதுதான் அவர் எதிர்பார்த்திருக்காரு. கடந்த காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் ஒரு நல்ல தலைவர், ஆனால் நல்ல முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்கவும் இல்லை. ஏன்னா எலெக்ஷன் டைம்லேயே பார்த்தீங்கன்னா அவர் நிறைய மாற்று கருத்துகளும் மாற்றி டிஃப்ரெண்டான ஒப்பீனியன்ஸ் தான் இங்கே கொடுத்தாங்க. திமுக கூட கூட்டணி வச்சாலும் திமுக அதிருப்தி அவர் வெளிப்படுத்திட்டே இருந்தார். இப்போ வரைக்கும் அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட முடிவுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. கண்டிப்பாக திருமாவளவன் உள்ள வந்தாலும் விஜய் இது உற்று நோக்கி கவனிக்கணும். எதிர்காலத்தில் உங்களுக்கு இந்த கட்சியோட கூட்டணி உங்களுக்கு பலமா இல்லை பலவீனமா அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்கள் மெஜாரிட்டி பெற்ற பிறகும் நீங்கள் கூட இன்னும் எந்தெந்த கட்சிகளை உள்ள இழுக்கலாங்கிறத இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நாளைக்கு விஜய் முதல்வர் ஆகிறது உறுதி ஆயிரும். விசிகா கண்டிப்பாக வந்துடும் பெரிய டிமாண்டோட. ஆனால் கட்டாயம் நம்ம விஜய் என்ன பண்ண